ஆரம்பத்துல இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண அட்லி அவர்கள் படிப்படியாக முன்னேறி தற்போது பாலிவுட் வரை சென்று அங்க உள்ள சூப்பர் ஸ்டாரான நம்ம ஷாருக் கான் அவர்களை வைத்து 1000 கோடிகளுக்கு மேல ஒரு வசூலை கொடுக்கிற அளவிற்கு தன்னை தேத்தி கொண்டிருக்காரு. சோ தமிழ் சினிமாவுல இவர் தளபதி விஜய் அவர்களை வைத்து தொடர்ச்சியாக 3 படங்களை டைரக்ஷன் பண்ணாரு. சோ அந்த 3 படங்களுமே ஒரு சில விமர்சனங்களுக்கு உள்ளானாலுமே படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எந்த ஒரு குறையுமே வைக்காமல் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அட்லியுடைய மேல இவர் காப்பி அடித்து தான் படம் இயக்குறார் அப்படின்ற விமர்சனம் விழுந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அது எல்லாமே கண்டு கொள்ளாமல் அட்லி அவர்கள் அவருடைய பாதையில சென்று கொண்டே இருந்தாரு. இயக்குனராக மட்டும் இல்லாமல் தற்போது தயாரிப்பாளராகவுமே இவர் புதிய அவதாரம் ஒன்றை எடுத்திருக்காரு. சோ தமிழ்ல தெரி அப்படின்ற படத்தை ஹிந்தில பேபி ஜான் அப்படின்னு வருண் தவான் அவர்களை வைத்து அட்லி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் உருவாகுது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா வெளியாகவுமே இருக்கு. இதற்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல நம்ம அட்லி அவர்கள் கலந்து கொள்றாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அட்லியுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது நம்ம அட்லி அவர்கள் அடுத்ததாக சல்மான் கானை வைத்து ஒரு படம் இயக்க இருக்காரா. சல்மான் கான் மட்டுமல்ல, தமிழ்லுமே அட்லி அவர்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய கதாநாயகனாக விஜய் சேதுபதியை அட்லி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. சோ இதற்கான பேச்சுவார்த்தைகளை ஜவான் படத்தின் போதே அட்லி அவர்கள் விஜய் சேதுபதியிடம் பேசி முடிச்சிட்டாராம். சோ அப்போதே இந்த ப்ராஜெக்ட் கையெழுத்திடப்பட்டது அப்படின்ற செய்தியுமே தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.